2025 වර්ෂයේ ජනවාරි මාස 31 වෙනි දින නිකුත් කරනු 24යි 21 ඇලයිරක් 42 දරන 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி வெளியிடப்பட்ட 24, 21 இன் கீழ் 42 எனும் வர்த்தமானி அறிவித்த தொடர்பிலேயே இன்றைய விவாதத்துக்கான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான வேலைத்திட்டத்தை தயார்படுத்திவிட்டு கட்டம் கட்டமாக பொதுமக்களுக்கு தேவையான பயணிகள் பஸ் வண்டிகள் முதல் கட்டமாகவும் உற்பத்தி பொருளாதாரத்துக்கான போக்குவரத்துக்குரிய வாகனங்களை இரண்டாம் கட்டமாகவும் தனிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய வாகனங்கள் மூன்றாம் கட்டமாகவும் மிகவும் முறையான வேலைத்திட்டத்தின் ஊடாக தற்போதைய அரசாங்கம் இதற்கு நடவடிக்கைகளை எடுத்தது. 5 வருடங்கள் வரை நாட்டுக்கு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படாத நிலையில் மீண்டும் அதனை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கும் போது மிகவும் சிந்தித்து முன் ஆயத்தங்களுடன் ஆராய்ந்து பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற அடிப்படையில் செயல்பட்டோம். தற்போது பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களுக்கு உயர் வரி விதிப்போம். எனினும் ஆரம்பித்த காலப்பகுதியில் இலத்திரனியல் வாகனங்களுக்கான குறைந்த வரி விதிப்புமே காணப்பட்டது. வரி விதிப்பில் பொருத்தப்பாடு இன்மையால் கூடுதலாக வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படும் போது அதனூடாக எதிர்பார்க்கப்படும் வருமானம் குறைபடுவதற்கான நாட்டில் காணப்படும் கையிருப்பு குறைபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கும் இதனூடாக அதனால் அரசாங்கம் அது தொடர்பில் சிந்தித்து பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கான வரி விகிதத்தையும் இலத்திரனியல் வாகனங்களுக்கான வரி விகிதத்தையும் மறுசீரமைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. இறக்குமதி வரி வாகனத்தின் பெறுமதிக்கு அமைய அல்ல. பெட்ரோல் வாகனமா, டீசல் வாகனமா, ஹைபிரிட் வாகனமா, இலத்திரனியல் வாகனமா என்பதன் அடிப்படையில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் டீசல் வாகனங்களுக்கு கூடுதல் வரி விதிப்பையும் பெட்ரோல் வாகனங்களுக்கு அதனைவிட குறைவாகவும் ஹைபிரிட் வாகனங்களுக்கு அதனைவிட குறைந்த வரி விதிப்பும் இலத்திரனியல் வாகனங்களுக்கு அதனைவிட குறைவான வரியுமே அறவிடப்படுகின்றது. சிசி அளவுக்கு அமைய உரிய சூத்திரங்களுக்கு அமைய மதிப்பிடப்பட்ட நிதி பெறுமதியின் அடிப்படையில் தான் வரி விதிப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. இலத்திரனியல் வாகனங்களுக்கு கிலோவாட் கொள்ளளவை மதிப்பிட்டு அந்தந்த பிரிவுகளுக்கான வரி விதிப்பே இந்த வர்த்தமானி ஊடாக அறிமுகப்படுத்தப்படுகின்றது. சராசரியாக 5 மில்லியனை விட பெறுமதி கொண்ட பெட்ரோல் வாகனம் 1500 சிசியை விட குறைவான வாகனத்துக்கு 180% வரி காணப்படும் போது ஏற்கனவே எங்களுக்கு இலத்திரனியல் வாகனங்களுக்கு 15% வரியே அறவிடப்பட்டது. வரி விதிப்பு நடைமுறையில் காணப்பட்ட பாரிய ஏற்றத்தாழ்வை குறைப்பதன் ஊடாக வருமானத்தை ஈட்டுவதற்கான உந்து சக்தியை வழங்குவதற்கே இந்த மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட்டது. බදු ප්‍රමාණයකුත් පෙට්‍රල් වාහනවලට වැඩි බදු ප්‍රමාණයකුත් හයිබ්‍රිඩ් වලට ඊළඟට බදු ප්‍රමාණයක් සහ ඉලෙක්ට්‍රික් වාහන සඳහා බදු ප්‍රමාණයකුත් තමයි අය කරන්නේ.